வெரிகோஸ் பெயினுக்கு எபினேசர் கிட்ட தெளிவான ஒரு மருந்து விளக்கத்தை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தஞ்சாவூர் விதை திருவிழாவில் ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு உலகத்திலே மருந்து இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய பொருளை கிளப்பிட்டாங்க. விதைப்பை வெரிகோஸு, அந்த கால் நரம்பு இருக்கிறது, எக்ஸ்பெஷலி மிலிட்ரிக்காரங்க, போலீஸ்காரங்க, டீச்சர்ஸு ப்ளஸ் என்ன மாதிரி அளவுக்கு அதிகமாக நிற்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு வந்து 100% தீர்வு என்னென்னா, கல் உப்பு 10 கிராம் ப்ளஸ் வெங்காயத்தாள் 20 கிராம். வெங்காயத்தாள் பாருங்கள், இது என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு நச்சரிக்கிறீங்க. நான் யாருக்கும் ஆன்சர் பண்ணுறதே இல்லை, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணுறேன். இதுதான் உண்மை. வந்து 10 கிராம் கல் உப்பு, 20 கிராம் வெங்காய இலை ப்ளஸ்ஸு 30 கிராம் காலிஃப்ளவர். இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாத மன்னிச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா லிக்விட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லிக்விட் பண்ணிவிட்டு நல்லா காலில் சுடு தண்ணி ஊற்றுங்க. காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி இந்த கலவையை வந்து கீழிருந்து மேல் நோக்கி பூசுங்க. கீழிருந்து மேல் நோக்கி பூசிட்டு 1 hour தாண்டி திருப்பியும் நல்ல சுடு தண்ணி ஊற்றுங்க. டெய்லி 5 தடவை ஒரு 20 நாள் பயன்படுத்திங்கன்னா, விதைப்பையிலையும் அப்படித்தான். விதைப்பையில் அளவுக்கு அதிகமாக சுடு தண்ணி ஊற்றவே கூடாது. கால்களில் நல்ல சுடு தண்ணி ஊற்றுங்க. 20 நாளையில் சேலஞ்சு பண்ணுறேன், இதுக்கு தீர்வு வருது. இது வந்து மிகப்பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் உலகத்தில் இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையவங்க, ஹெட் மிஸ்டர்ஸ், ஹெட் மாஸ்டர் மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்க போகிறேன், இதுக்கு எனக்கு அவார்டு கிடைக்க போகிறது உறுதின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கீழே இருந்து மேல் நோக்கி பூசணும். நோ பொதுவாகவே இந்த பூச்சி வந்து நைட்டு பூசவே கூடாது. சூரியன் இருக்கும்போது தான் பூசணும். காலமாக ஒரு 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி பூசுறது தான் நம்பர் 1. அப்படி பயன்படுத்துங்க. 100% தீர்வு நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு உங்களுக்கு காசு, பணம், துட்டு எதையுமே நாங்களும் கொள்ளையடிக்கல, உங்களுக்கும் இல்லை. உங்கள் வீட்டிலேருந்தே பயன்படுத்தக்கூடியது. ஆமாம், ஒரு 1 hour நேரம் இருக்கணும் காலில். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுடு தண்ணி ஊற்றணும். திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நரம்புகளுக்கு கொஞ்சம் கொடுப்போம். ஆக்சுவலாக அதில் என்னென்னா ரத்தம் உறைஞ்சிருக்கும், அது டைல்யூட் ஆகி அதை ஓப்பன் பண்ணி விடுது. வெரி சிம்பிள். சுடு தண்ணி ஊற்றினாலே அது வரும். ஆனால் இது வந்து உடலை சூடாக்கி சீக்கிரமாக வர பண்ணும். அதை தான் இந்த டெக்னாலஜி. நான் இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து என் ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு நான் இதை ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு தான் கொடுத்தேன். ஆனால் இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து உடம்பை சூடாக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உலகத்துக்கு சொல்கிறேன். இது போல் பயனுள்ள பதிவுக்கு நம்ம டிடி மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாழ்க தமிழ், வளர்க விவசாயம்.